ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே கொஞ்சம் வீட்டில் ஹெவியாக குக்கிங் எல்லாம் நடந்தது. அதனால் மார்னிங் வந்து என்னால் வீடியோ போட முடியல. ஸோ இப்போ வந்து ஒரு ரீடிங் பார்த்துடலாம். இந்த ரீடிங் வந்து எதுவுமே நான் டாபிக் செலக்ட் பண்ணல. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன வருதுன்னு பார்க்கலாம். என்ன வந்து இந்த யூனிவர்ஸ் என்ன டாப்பிக்கில் எனக்கு ரீடிங் கொடுக்க போகுது, எதுவுமே வந்து பிளான்டாக இல்லை. வர்றதை பார்க்கலாம். ஓகேவா? அப்படியே போகிற போக்கில் போகலாங்க. சந்தோஷமாக இருக்கீங்கல்ல? அதாவது நம்ம பேசுகிற மாதிரி ரொம்ப நம்பிக்கையாக இருக்கணும். உங்கள் பார்ட்னர் வந்து வந்துடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கணும். அதே மாதிரி எப்போ வருவாங்கன்றது அந்த டெஸ்பரேட் எனர்ஜியை தூக்கி போட்டுட்டு டிவைன் டைமிங்கில் நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு எவ்வளோ நம்பிக்கை இருக்குங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களோட டிவைன் டைமிங் வரும்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதை ரெண்டை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இருங்க. இது ஒரு கார்டு குதிச்சிருக்கு. லவ் யுவர் செல்ஃப் ஃபஸ்ட். ஓகே, ஸோ உங்களோட பார்ட்னர் கண்டிப்பாக வருவாங்க. அதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் இழந்துடாதீங்க. ஓகே, ஸோ உங்கள் பார்ட்னரை விட்டு பிரிஞ்சு போன சோகத்தில் உங்களை நீங்கள் இழந்துடாதீங்க. அதுதான் சொல்ல வருது. என்ன ரீடிங் உள்ளேயே போகல, பேசிக்கிட்டே இருந்தோம். ஓகே, ஸோ எங்கே விட்டேன்? ஸோ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் ஃபீல் பண்ணி நினச்சிட்டு அதை தூங்குங்க. ஸோ அடுத்து நீங்கள் தூங்க போகிற 6லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டில் உங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணும். கரெக்டாக? ஸோ இது வந்து நான் ஏன் ரிப்பீட்டடாக சொல்கிறேன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்கு தான். ஓகே, சந்தோஷமாக இருங்க. ஸோ கார்டை பார்க்கலாம். அன்றைக்கி லவ் யுவர் செல்ஃப் ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு. ஓகே, இந்த என்ன சொல்கிறது, லவ் யுவர் செல்ஃப் ஃபஸ்ட்டுன்றதில் அதே மாதிரி உங்கள் பார்ட்னர் மேலே பாசமாக இருங்க, எல்லாம் பண்ணுங்கள். பட் அடிக்ஷன் ஆர் அஃபெக்டிங் யுவர் ரொமான்டிக் லைஃப். ரொம்ப டெஸ்பரேட் எனர்ஜியில் இருக்காதிங்க. ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து டெஸ்பரேட் எனர்ஜியில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நல்லா இருந்திருக்கீங்க, இன்றைக்கி வந்து மறுபடியும் கொஞ்சம் அப்படியே இறங்கி ஒரு டவுட் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ உங்களை லவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி ரொம்ப அடிக்டடாக ஐயோ அவங்க எப்போ ரீயூனியன் நடக்குமோ அப்போ தான் உங்களுக்கு வந்து தொண்டைக்குள்ளே வந்து சாப்பாடு இறங்குன்ற நிலமையிலலாம் இருக்கக்கூடாது. அது பாட்டுக்குள்ளே நடக்கும். இது வந்து ஒரு கார்மிக் லெசன். ஒரு சில விஷயங்கள் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வருவாங்க. இதுவுமே வந்து உங்கள் 2 பேரையும், இந்த பிரிவு வந்து உங்கள் 2 பேரையும் க்ரோத்துக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த பிரிவு வந்து ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் மேலே ஃபோக்கஸ் இன்னுமே நிறையா வரும். ஓகேவா? ஓகே, ஸோ நீங்கள் வந்து உங்களோட செல்ஃப் மேலே அக்கறை காட்டினீங்கன்னா நீங்கள் 2 பேருமே இந்த பிரிவுன்றது வந்து நம்ம சொன்னோம்ல 2 பேருக்கு லெசன்ட்டு, அதை தான் யூனிவர்ஸ் சொல்லுது. 2 பேருமே கெட்டிங் டு நோ ஈச் அதர். உங்கள் 2 பேருக்குள்ளேயும் உள்ள ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க இந்த பிரிவை. ஓகேவா? அதை தான் சொல்லுது. கெட்டிங் நோ ஈச் அதர். 2 பேருக்குள்ளே எது ஸ்ட்ராங்கு எது வீக்னஸ் அப்படின்றது 2 பேருமே புரிஞ்சிங்க அப்படின்னா இனி வர்ற காலங்களில் இந்த மாதிரி ஒரு செப்பரேஷன் உங்களுக்கு வராது. தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சுங்க. ஓகேவா? அது மாதிரி தான். ரொம்ப பெருசாக ஏதோ ஒன்று நடக்க போகிறது உங்களுக்கு இப்போ ஒரு சின்ன விஷயமா காட்டியிருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகே, யோசிக்கவே வேண்டாம். நீங்கள் பிரிவில் இருந்தாலுமே அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிறது ட்ரூ லவ். ஓகே, அவங்களுக்கு உங்கள் மேலே உள்ளது ட்ரூ லவ். ஸோ தெர் இஸ் அ ரொமான்ஸ் ஆஃப் அ லைஃப் டைம். 2 பேரும் சந்தோஷமாக வாழ போகிறீங்க. அப்படின்னு அவங்க வர்றதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் தொலைச்சிடாதீங்க. இந்த கார்டில் எனக்கு வந்து யூனிவர்ஸோட கைட்லைன்ஸ் வந்து அவங்க மேலே வச்சுருக்கிறது ட்ரூ லவ். ஆனால் அவங்க வர்றதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் தொலைச்சிடாதீங்க. கஷ்டம் தாங்க. ஏன்னா நானும் அதே ஸ்டேஜ்லேருந்து வந்திருக்கேன். நமக்கு யாராவது அட்வைஸ் சொல்லும்போது இருந்து பாருங்கள் அப்போ தான் தெரியும்னு இருக்கும். பட் அந்த ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு நானுமே ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் நம்பிக்கையாக இருங்க. வந்து உங்களோட செல்ஃப் ஒர்த்தை மறந்துடாதீங்க. உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு முக்கியம், அப்புறம் தான் எல்லாருக்கும். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கமிட்மெண்ட் நிச்சயம். அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு கமிட்மெண்ட் நிச்சயம். அந்த கார்டில் வந்ததில் அதே மாதிரி தான் ஓப்பன் அப் யுவர் ஹார்ட். நீங்கள் வந்து எந்த ஒரு ஏக்கமும் இல்லாமல் அவங்கக்கிட்ட இருந்து இந்த கமிட்மெண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஓப்பனாக இருக்கணும். ஓப்பனாக இருக்கணும் அப்படின்னா மனசில் குழப்பங்கள் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் ஓப்பனாக இருக்க முடியும். ஸோ மேனிஃபெஸ்டேஷனே அதுதாங்க. மனசு அமைதியாக இருக்கணும், ஏக்கம் இருக்கக்கூடாது, நம்பிக்கை இருக்கணும்.
எப்போ நடக்கும்னு நிற்கக்கூடாது. அதுதான் உங்களுக்கு இது வந்து லவ் லைஃப் மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே உலகத்தில் உங்களுக்கு என்ன நினைக்கணுன்னாலும் அதுதான் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதை மட்டும் பிடிச்சிக்கோங்க. இதுதான் உங்கள் லைஃபோட தாரக மந்திரம். எது வேணாலும் நீங்கள் நினைக்கிறது எல்லாத்தையுமே நடத்தி காட்டலாம். அப்படி இருந்ததுன்னா உங்களோட சைக்கிள் சீக்கிரமே கூடிய விரைவில் முடிஞ்சிடும். மெயினாக இன்னொரு கார்டு வந்திருக்கு. அப்படி ரீயூனியன் ஆனால் நிறைய பேருக்கு வந்து இன்னும் குழந்தை பிறக்காமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த கார்டில் வந்து ப்ரெக்னென்சி வரைக்கும் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகுது. ஓகேவா? ஸோ ஒரு சிஸ்டர் கூட நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் ஆனால் அவர் வந்து இல்லை அப்படின்னாங்க. அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் கார்டு எடுத்துடலாம். அவங்களோட ஹஸ்பண்ட் இவங்களை பற்றி இப்போ என்ன நினைக்கிறாங்க? சிஸ்டர் கொஞ்சம் பேஷண்ட்டாக இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லுது கார்டு. ஜஸ்ட் அ ஃபியூ மோர் மந்த்ஸ், ஒரு சில மாதத்தில் உங்களுக்கு குட் திங்ஸ் கம் டு யூ அப்படின்னு சொல்லுது. ஸோ வந்து உடனே வருவாங்களா அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. இது வந்து கமெண்ட்டில் ஒரு சிஸ்டர் அடிக்கடி எனக்கு போடுவாங்க. நான் அந்த குழந்தையோட ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்து திரும்ப வருவாங்களான்ட்டு. சிஸ்டர் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய நேரம் இது. ஸோ பொறுமையாக இருங்க, தைரியமாக இருங்க. நான் வந்து உங்களுக்கு மெசேஜில் போட்ட மாதிரி மனசு தளராமல் இருங்க. இன்றைக்கி பார்த்த ரீடிங் ஃபுல்லாகவே நமக்கு வந்து யூனிவர்ஸோட கைடன்ஸாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து உங்கள் ரீயூனியனை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் நிறையா பேருக்கு. ஸோ அதில் வந்து நீங்கள் எப்படி இருக்கணுன்றது யூனிவர்ஸோட கைடன்ஸ். அண்டு இது என்னென்னா, நம்ம ஏதாவது ஒரு ஏஞ்சல் நம்பரோட பார்ப்போமே. ஸோ 66666 666 இருக்கட்டும், இல்லை 4x6 இருக்கட்டும், 6 சீரீஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் வந்து எங்கேயாவது நீங்கள் கார்லேயோ இல்லை கார் நம்பர் பிளேட்லேயோ இல்லை பஸ்ஸு நம்பர் பிளேட்லேயோ இல்லை எங்கேயோ மொபைல் நம்பர்லேயோ 666 ஆர் 4x6 எல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் வந்து உங்கள்கிட்ட மண்டையில் அடித்து சொல்லும். என்ன அப்படின்னா, நீ உன்னோட பாதையிலேருந்து லைட்டாக ட்ராக் மாறி போகிற, ஒழுங்காக ட்ராக்குக்கு வா அப்படின்னு சொல்கிறது தான். ஓகேவா? ஸோ எங்கேயாவது 666 பார்த்தீங்கன்னா, 666 ஆர் 4x6 பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்பிக்கையோடு இருப்பீங்க. பட் கொஞ்சம் அப்படி விலகி போகிறீங்கன்னா யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும். ஏய், நீ நம்பிக்கை இல்லாமல் இருக்க, உனக்கு டிவைன் டைமிங் வந்து லேட் ஆகிடும், உன்னோட பார்த்துக்குவா அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ இந்த 666 ஆர் 4x6 எங்கேயாவது பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கோங்க, சாரி யூனிவர்ஸ், நான் மறுபடியும் வந்து என்னோடய ஸ்டேட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த புக்கு ஒன்று வாங்கினேன். டேரட் ரீடிங் மாதிரி தான். நம்ம ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டுட்டு எனர்ஜியை கனெக்ட் பண்ணி நம்ம அதுக்கு பதில் கேட்டால் இந்த புக்கில் இருந்து பதில் கிடைக்கும். ஓகேவா? ஸோ எனக்கு நிறைய கமெண்ட் பாக்ஸில் வந்து என்ன கேள்வி வந்திருந்ததுன்னா, சிஸ்டர், என்னோடய பார்ட்னருக்கு வந்து என் மேலே உண்மையிலேயே லவ் இருக்கா, எனக்கு மட்டும்தான் லவ் இருக்கா, அவங்களுக்குமே லவ் இருக்கா, எதையாவது மறைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி கேள்வி கேட்டவங்களோட அந்த மாதிரி வியூவர்ஸ்க்கு, இல்லை உங்களுக்கே வந்து அப்படி ஒரு கேள்வி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மட்டும்தான் லவ் இருக்கா, நான் மட்டும்தான் ரீயூனியன் நினச்சிட்டு இருக்கேனா, அவங்க நினச்சிருந்தா வந்திருப்பாங்களே, அவங்களுக்கு உண்மையிலே லவ் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும்ல. ஸோ அவங்க எல்லாத்துக்குமான ஒரு கேள்வி நான் அந்த புக்கிட்ட கேட்குறேன். ஸோ யூனிவர்ஸ், ப்ளீஸ் இந்த வியூவர்ஸுக்கு, அவங்களோட பார்ட்னருக்கு, இந்த வியூவர்ஸ் மேலே அவங்களோட பார்ட்னருக்கு லவ் இருக்கா இல்லையா எனக்கு சொல்லு. முருகா, முருகா, இளவனே சண்முகா, பேக் யுவர் பேக்ஸ். என்னங்க லவ் இருக்கான்னு கேட்டால் அவர் வந்து பொட்டி பொட்டிக்கையெல்லாம் கட்டு நம்ம ட்ராவல் பண்ணலாம் அப்படின்றார் போல். அவங்களோட வந்து நல்லா ஜாலியாக ஊர் சுற்றணும்னு நினைக்கிறாரு. ஓகேவா? ஸோ லவ் மட்டும் இல்லை, ரீயூனியன் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம கார்டில் பார்த்த மாதிரி ஒரு சிலருக்கு ப்ரெக்னென்சியும் இருக்குது, ஒரு சிலருக்கு வந்து ஜாலியாக நீங்கள் சந்தோஷமாக ஊர் சுற்றி பார்க்க போகிறீங்க. நல்ல எக்கனாமிக்கலாக நல்ல வெல்த்தியாக இருக்கிறவங்க உலகம் சுற்றி பார்க்க போகிறீங்க. ஓகேவா? ஸ்டே பிளஸ்ட். கண்டிப்பாக ரீயூனியன் இருக்குது. நம்பிக்கை தளர வேண்டாம், டெஸ்பரேட் எனர்ஜி வேண்டாம், ஹாப்பியாக இருங்க. ஓகே, அடுத்த ரீடிங் பார்க்கலாம். ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. சாரி, அடுத்த ரீடிங் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி சண்டே.